தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். சில விஷயங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி, அதாவது திருப்பு முனையாக மாறப்போகும் மாநாட்டுக்காக கலெக்ட் பண்ணக்கூடிய திறன்நிதியை பற்றியும், அதையும் தாண்டி சேலத்தில் திரு விஜய் அவர்களுடைய மாநாட்டில் இருந்த ஒரு மரணத்தை பற்றியும் பார்க்குறதுக்கு முன்னாடி, மக்களுக்கான ஒரு அவேர்னஸான வீடியோ, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி முதல்ல பார்த்துட்டு அதுக்கடுத்துக்குள்ளே போயிடலாம். காரணம் என்னென்னா, நிறைய பேர் பாதி வீடியோ பார்ப்பீங்க, அதுக்கடுத்து பார்ப்பீங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரில. நானே அனலிஸ்டிக் பார்க்கும்போது பெரும்பாலும் பாதி வீடியோ பார்க்குறீங்க, அதுக்கடுத்து பார்க்கல. ஸோ அது ஒவ்வொருத்தவங்களோட விருப்பம். ஆனால் முதல்ல சொல்லிடுறது நம்ம எல்லாருக்குமே நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப தேவைப்படுற ஒரு விஷயம். அது என்னென்னா வேறு எதுவும் கிடையாது, மனித உயிர் சம்மந்தப்பட்டது. அதாவது என்னென்னா, சென்னை அண்ணா நகரில் யாராச்சும் இந்த அந்த அண்ணா நகர் 5th அவென்யூ பகுதியில் நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரில. கரெக்டாக அண்ணா நகர்லேருந்து இந்த கோரா ஃபுட் ஸ்ட்ரீட் எல்லாம் தாண்டி போகும்போது லூக்ஸ் சர்ச்சுன்னு ஒரு சர்ச் இருக்குது. அதில் வந்து 5th அவென்யூன்னு சொல்லிட்டு அது அந்த தெருவுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா கரெக்டாக லாஸ்ட் எண்டில் அக்ஷயம் காஃபி ஷாப் இருக்கும். அந்த அக்ஷயம் காஃபி ஷாப்புக்கு முன்னாடி கங்கா ஸ்வீட்ஸுக்கு முன்னாடி டவர் பர்கர்னு ஒரு ஜூஸ் ஷாப் இருக்கும். நிறைய லைக் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பெரும்பாலும் கூடுற ஒரு ஏரியா. அந்த டவர் பர்கருக்கு பக்கத்துலேயே கொஞ்சம் அந்த டவர் பர்கர் இருக்கும், அதுக்கு அடுத்தது சாய்கின்ஸாக ஏதோ ஒரு கடை இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு பக்கத்தில் நடுவுலையே ஒரு ஒயர் வந்து நீண்டிட்டு நிற்கும். அந்த ஒரு மண்ணுக்குள்ளே வந்து ஒன்று நீண்டிட்டு நின்ற மாதிரி நிற்கும். எத்தனை பேர் கவனிச்சிருப்பீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரில. ஜெசி மோசஸ் ஸ்கூலுக்கு அடுத்ததாக இருக்குது. இது வந்து வேறு இந்த தண்ணி போகிற ஒயர் கிடையாது, ஏதோ பஞ்சாயத்தில் தண்ணி போகிற ஒயர் அப்படிங்கிற மாதிரி நினச்சி போய் கை வச்சுறாதீங்க. ஆக்சுவலாக இது என்னென்னா, கடந்த 3 மாதமாக நானும் இதை பார்த்துட்டு தான் இருக்கேன். சரி ஏதோ மாற்றிடுவாங்க வேலை ஏதோ, ஏன்னா பக்கத்துலேயே தான் இபி ஆஃபீஸ் இருக்குது. சரி அது வேலை ஏதோ பண்ணி முடிச்சுட்டு மாற்றிடுவாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கண்டுக்கல. ஒரு 2 நாளுக்கு முன்னாடி தான் சனிக்கிழமை அண்ணா நகருக்கு போகும்போது அதே மாதிரியே இருக்குது. அதாவது அதுக்கு பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டுக்கு கனெக்ஷன் எடுக்கிறதுக்காக கீழே மண்ணுக்குள்ளேருந்து எடுத்து ஒயர் அப்படியே வெளில, அதாவது என்னென்னா சென்னையோட கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபுல்லுமே அண்டர் கிரவுண்டில் தான் உங்களுக்கு வந்து பவர் சப்ளை ஆகிட்டுருக்கு. இந்த அண்டர் கிரவுண்டில் இருந்து பள்ளம் தோண்டி கொண்டு போகக்கூடிய இந்த சேஃப்டியாக கொண்டு போகக்கூடிய இந்த கரண்ட்டை வெளில பைப்பில் ஏதோ பஞ்சாயத்து பைப்பு தண்ணி கொண்டு போகிறது மாதிரி கொண்டு போயிருக்காங்க. சரி டைரக்ட் பைப்பா அப்படிங்கிறது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது. அந்த இடத்துல ஒரு செலோ டேப் போட்டு மேலே கொண்டு வந்து ஜாயின் பண்ணி அந்த கரண்ட்டை உள்ளே கொண்டு போயிருப்பாங்க. உங்களுக்கு யாருக்காச்சும் அதை செக் பண்ணணும்னு தோணுச்சுன்னா தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அந்த மேலே செலோ டாப் இருக்கும். செலோ டாப்பை நீங்கள் எடுத்துகிட்டு கை வச்சுக்கணும் வைங்களேன், இந்த ஐ படத்தில் வில்லன் கருகிறத விட கருகிடுவீங்க. அந்தளவுக்கு ஒரு ஹை வால்டேஜ் கரண்ட்டு, வீட்டுக்கு உபயோகப்படுத்தப்படுற கரண்ட்டை இங்கே செலோ டாப் போட்டு ஜாயிண்ட் அடித்து உள்ளே கொண்டு போயிருக்கானுங்க. ஒரு மழை வந்தாலோ ஏதோ ஒரு டிசாஸ்டர் வந்தாலோ, இல்லை ஏதாச்சும் குழந்தைங்க தெரியாமல் ஏதோ டேப் ஓட்டி விட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கை வச்சாலோ, ஏன்னா கரெக்டாக ஒரு 3-3:30 மணிக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த ஸ்கூல் ஒரு விட்டுட்டாங்கன்னு வைங்களேன், எல்லா பிள்ளைங்களும் இந்த ஏரியாவுக்கு தான் வருவாங்க. இந்த ஏரியாவை தான் கிராஸ் ஆகி போவாங்க. இந்த டவர் பர்கர் ஜூஸில் போய் ஜூஸ் சாப்பிட்டுட்டு, நம்ம எல்லாருக்கும் தெரியுமா பக்கத்தில் இருக்க கடைக்கு போய் ஜூஸ் ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு சாட் ஐட்டம்ஸ் ஏதாவது சாப்பிட்டுட்டு கடந்து போகிற விஷயம் பார்த்துருப்பீங்க. பெற்றோர்கள் முதல் ஃபுட் ஸ்ட்ரீட் அந்த பகுதி ஃபுல்லும் அந்த ஒரு உணவகத்துக்கான ஒரு ஏரியாவாக இருக்கிறனால மக்கள் குவியக்கூடிய இடம். அந்த பகுதியில் இந்த லட்சணத்தில் வச்சுருக்கானுங்க. பொதுமக்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சுன்னா அதெல்லாம் ஒன்றும் ஆகாது சார், அதெல்லாம் பார்த்துக்கலாம். அது என்னென்னா, எவனாச்சும் செத்தாக பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மெத்தனை போக்கில் இந்த இபி டிபார்ட்மெண்ட் வந்து இயங்கிட்டு இருக்கு. கம்ப்ளைண்ட் பண்ணாலும் பெரிய லெவலில் ரெஸ்பாண்ட் இல்லை. கடைசியாக சரி பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி பேசியிருக்கோம். முடிஞ்சளவு இந்த வீடியோ கொஞ்சம் இல்லை இதை கட் பண்ணியோ ஷேர் பண்ண முடிஞ்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். அங்கே அந்த பகுதியில் நடமாடக்கூடிய பிள்ளைங்களுக்கோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கோ பொதுமக்களுக்கோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே நடிகை இவனுங்க கண்டிப்பாக பண்ண மாட்டானுங்க. இதெல்லாம் சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் பார்த்து ப்ரொசீஜராக பண்ணுவாங்களான்னு கேட்டால் இது இந்நாள் வரைக்கும் பண்ணலை. ஸோ அதனால் நம்ம மக்களாச்சும் கொஞ்சம் உஷாராக இருங்க, அவேர்னஸாக இருங்க. நம்மளோட உயிரை நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களோட உயிரையும் நம்ம தான் பாதுகாத்துக்கணும். வேறு ஒரு பயலாம் நம்மளுக்காக வரமாட்டான்ங்கிறதையும் சொல்லி கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். அதாவது என்னென்னா, எல்லாரும் தொடர்ந்து இப்போ சமீப காலகட்டத்தில் மெசேஜில் என்னென்னா, ஏன் பிரதர் நீங்கள் வந்து டிஎம்கே பற்றி பேசுகிறீங்க, ஏன் வந்து டிவிகே பற்றி பேச மாட்டேங்கிறீங்க, ஏன் வந்து லைக் வந்து ஏடிஎம்கே பற்றியோ பிஜேபி பற்றியோ, இப்போ டிவிகே தலைவர் விஜய் அவர்களை பற்றி த்ரிஷா அப்படின்னு சொல்லி த்ரிஷா வீட்டிலேருந்து வெளில வாங்கன்னு சொல்லிட்டு நயனா நாகேந்திரன் அவர்கள் பேசியிருக்காரு, எல்லாரும் பேசியிருக்காங்களே, ஏன் வந்து விஜய் மட்டும் எதிர்க்க மாட்டேங்கிறீங்க, பிஜேபி எதிர்க்க மாட்டேங்கிறீங்க, ஏடிஎம்கே எதிர்க்க மாட்டேங்கிறீங்க, அந்த சலசலப்பை பற்றியே பேச மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் டிஎம்மில் கேட்டாங்க. அப்போ எனக்கு வந்து நான் ஆக்சுவலாக மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறது என்னென்னா, ஏன்னா நான் பேசணும்னு நினைக்கிறத நான் பேசிகிட்டு இருக்கேன்.
லைக் நான் முடிவு பண்ணி வச்சுருக்க ஒரு விஷயம் இந்த தேர்தலை பொறுத்த மட்டும் என்னென்னா, இன்னும் எண்ணி 2 மாதம் தான், ஒரு 60 நாள் தான் இருக்குது தேர்தலுக்கு. இந்த 60 நாளில் இந்த பஞ்சாயத்தெல்லாம் நம்ம பேசிகிட்டு இருந்தோம்னு வைங்களேன், நயனா நாகேந்திரன் அவரை திட்டினார். ஏன்னா வேறு ஒன்றும் இல்லை, விஜய் அவர்கள் ஏடிஎம்கே திட்டினாங்க, ஐ மீன் வந்து ஊழல் சக்தின்னு சொல்லிட்டாரு. ஸோ இதுக்காக இவங்க மாதிரி பல்ட்டி அடித்தாங்க. இது மூலமாக குளிர் காய்கிறது யார்? ரொம்ப சிம்பிளாக யோசிங்க. இந்த சண்டை மூலமாக ஏடிஎம்கே, டிவிகே, பிஜேபி இவங்க 3 பேருக்குள்ளே நடக்கிற சண்டை மூலமாக குளிர் காய்கிறது யாருன்னா, படுத்துட்டே ஜெயிக்க போகிறது யாருன்னா நம்ம ஐயா ஸ்டாலின் அவர்கள். ஸோ அதுக்கு இடம் வகுத்து நம்ம கொடுக்கணுமா? ஸோ இவங்க சண்டை 2 நாள் நீங்கள் பேசாம விட்டிங்கன்னா அது பாட்டுக்கு ஓடிடும். ஆனால் திமுகங்கிறது ஒரு தீய சக்தி, திமுகங்கிறது ஒரு கொள்ளைக்கார கூட்டம், அது ஒரு கொலைகார கூட்டம். அந்த கொள்ளைக்கார கூட்டம் ஆட்சி கட்டில் இருக்கக்கூடாதுன்னா அங்கிட்டு போய் விளையாடாதீங்கடா, எல்லோரும் இங்கிட்டு போய் மெயின் மேட்ச்சில் விளையாடுங்கடான்னு தானே நம்ம சொல்ல முடியும். அதாவது நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது ஒன்று தான், எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் இவனுங்க என்னென்ன பண்ணக்கூடிய மொழவார், அதுக்கப்புறமா நம்ம வீரியமாக பேச தான் போகிறோம். ஆனால் அது வரைக்கும் இன்னும் வீரியமாக ஒர்க் பண்ணுறதுல இதில் தெளிவாக இருக்க போகிறோம். இவங்க அவரை பேசிட்டார், அவர் இவரை பேசிட்டார் அப்படிங்கிறது இந்த சலசலப்பில் போகிறதுக்குள்ளே அது ஒருத்தன் இந்த ஏதோ பெரிய புண்ணியவான் மாதிரி நியாயவான் மாதிரி கேள்வி கேட்குறான் என்கிட்ட. என்னென்னா, சேலத்தில் லாஸ்ட்டாக நடந்த மாநாட்டில் ஒருத்தர் இறந்துட்டார். அவர் மாரடைப்பில் இறந்தாரோ இல்லை வாட்டவர் ஏதோ ஒரு விதத்தில் இறந்தாரோ. ஆனால் அதை பற்றி நீங்கள் பேசவே மாட்டேங்கிறீங்களே, திமுக நடந்த மட்டும் பேசுகிறீங்களே அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு ஒரு கேள்வி, நான் ஒரே ஒரு விஷயத்தை முன்வைக்கிறேன். இதை தம்பிகள் கூட பேசலை. அதாவது திமுகவை எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு நாங்கள் கட்சி ஆரம்பித்து வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி இருக்காங்கல்ல, அவங்க கூட பேசாத விஷயத்த நான் ஒன்று சொல்கிறேன். 2 பேர், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறாரு. கல்யாண வீட்டுக்கு போகும்போது இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி திமுக ஒருத்தரோட முக்கியஸ்தரோடைய இல்ல திருமண விழா போகும்போது இந்த ரோட்டு ஓரத்தில் கொடிகம்பு நாட்டுவாங்கல்ல, கொடிகம்பு நாட்டும்போது ஒன்றும் இல்லை 2 பேர் மேலே இருக்கிற கரண்ட் கம்பம் தாக்கி இறந்துடுறாங்க. ஏதாச்சும் நியூஸில் வந்ததான்னு பார்த்தா அன்றைக்கி சின்ன சின்ன லைக் வந்து ஒரு ஸ்லைட் மாதிரி போடுவாங்கல்ல, ஒரு நியூஸ் டேக் மாதிரி போடுவாங்கல்ல, அவ்வளோதான். ஹெட்லைன்ஸில் காணும், டைம்லைனில் காணும், பேச்சு பொருளாக டிபேட்டபிளாக ஒன்றும் கிடையாது. ஆனால் ஒரே ஒரு மரணம் அதிமுகலேயோ பிஜேபிலேயோ டிவிக்கேலேயே நடந்துருச்சுன்னு வைங்களேன், கம்ப்ளீட்டாக ஒரு வாரத்துக்கு கண்டென்ட் அவங்களுக்கு இதுதான். இது ஒரு தற்கொலை கூட்டம், இது வந்து அரசியல் மையமாக்கப்படாத கூட்டம். சரி அது ஒரு மரணம் விட்டுருங்க, 2 பேர் இறந்துட்டாங்க, சரி ஒரு ஆக்சிடெண்ட் எல்லாம் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு முன்னே கரெக்டாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 வாரம் 3 வாரம் இருக்கும், திமுகவோட ஒரு மாநாடு திருச்சியில் நடக்குதுன்னு நினைக்கிறேன். கரெக்டு, திருச்சி தான் நினைக்கிறேன். அந்த மாநாட்டில் ஒரு கர்ப்பிணி பெண்ணை திமுககாரன் திருப்பி ரிட்டர்ன் வரும்போது அவனுக்கு தான் ஃபுல்லாக குடிச்சிட்டு தானே குடிகார பையில் வரானுங்க. ஏன்னா மாநாட்டிலேயே சரக்கு தான் கொடுக்குறானுங்க, சரக்கு கொடுத்தாச்சுன்னா சரக்கு, குவார்ட்டர், பிரியாணி, சிப்ஸ் எல்லாமே கொடுக்குறானுங்க. ஸோ கொடுக்கும்போது வண்டி ஓட்டிகிட்டு வரவன் எப்படி ஓட்டிகிட்டு வருவான்? ஒரு கர்ப்பிணி பெண்ணை வண்டி இடித்து அவங்க செத்து போயிடுறாங்க. ஸ்பாட்டில் மக்கள் போராடுறாங்க அந்த பெண்ணுக்காக, போலீஸை வச்சு அடித்து விரட்டுறாங்க போராட்டம் பண்ணவங்கள. ஒரு நாயாச்சும் பேசிச்சா? என்கிட்ட கேள்வி கேட்ட ஒரு நாயாச்சும் பேசிச்சா? கிடையாது, வாயே திறக்கல. டைம்லைனுக்கு வரல, ஹெட்லைனுக்கு வரல, ஒன்றுத்துக்கும் வரல. இவ்வளோ விஷயம் ஆளுங்கட்சி ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது நடக்குது. அந்த அவலத்தை பற்றி நம்ம பேசினா, ஏன்னா எவனும் பேசாதனால நம்ம பேச்சு பொருள் ஆக்கணும்னு நம்ம பேசுகிறோம். ஸோ அதை பேசினா நீ அங்கே நடக்கிறத பேசல, இங்கே நடக்கிறத பேசலன்னு சொல்லிட்டு தம்பிகளும் பேச மாட்டாங்களாம், நம்ம பேசினாலும் கேள்வி கேட்டு சலசலப்போ உண்டாக்கிடுவாங்களாம். சரி ஓகே, ப்ராஜெக்ட் வாங்கின காசுக்கு உண்மையாக இருக்கணும்ல. ஸோ அந்த வாங்கின காசுன்னு வரும்போது தான் கடைசியாக ஒரு விஷயம் ஞாபகம் இருக்குது. திருச்சினாலே திருப்புமுனை, பிரதமர் ஆனதுக்கு காரணமும் திருச்சி தான், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆனதுக்கும் திருச்சி தான், திமுக லைக் வந்து எலக்டோரல் பாலிடிக்ஸ்க்குள்ளே வந்ததுக்கும் காரணமும் திருச்சி தான். திருச்சினாலே திருப்புமுனை, அண்ணா திமுக முதல் எல்லா கட்சிகளுக்கும் திருச்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிமார்கள் பேசிகிட்டு இருந்தாங்க. அதாவது எனக்கு தம்பி கிடையாது, நாம் தமிழர் கட்சியோட தம்பிமார்கள் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ பேசிகிட்டு இருக்கிற பட்சத்தில் நான் சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு கோரிக்கையாக ஒன்று வச்சுருந்தேன். அதாவது நன்கொடை தாரீர் கட்சியை வளர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்கல்ல, 2000 கொடுங்க, 5000 கொடுங்க, 10000 கொடுங்க, 5 லட்சம் கொடுங்க, 10 லட்சம் கொடுங்கன்னு சொல்லிட்டு பேசுகிறீங்கல்ல. மொத்தமாக 4 கோடி ரூபாய் எங்களோட பட்ஜெட்டு, 4 கோடி ரூபாயில் இந்த மாநாட்டை நாங்கள் கட்டமைச்சு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மாநாட்டை நாங்கள் கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்கல்ல. எனக்கு ஒரே ஒரு கேள்வி, பண்ணுங்கள், நல்லா பண்ணுங்கள், வரலாற்று சிறப்புமிக்க மாநாட்டாக அது உருவாக்குங்க, படைங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. உங்களோட கட்சி மாநாடு, உங்களோட கொள்கையின் அடிப்படையில் உங்களோட முக்கியமான கொள்கை என்னென்னா அக்கௌண்டபிலிட்டி. அந்த அக்கௌண்டபிலிட்டிங்கிறது வேறு எதுவும் கிடையாது, கணக்கு வழக்கை
நாங்கள் வெளிப்படைத்தன்மையாக வச்சுப்போம் அப்படிங்கிறது நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இந்த கோரிக்கையை நான் இதுக்கு முன்னாடி நான் வச்சுருந்தேன். அது என்னென்னா, நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்ததுன்னா எவ்வளோ வரவு வந்திருக்கு, எவ்வளோ செலவு வருது, எவ்வளோ டேக்ஸ் கலெக்ட் ஆகிருக்கு, எவ்வளோ சம்பளம் போட்டிருக்கோம், எவ்வளோ கடன் அடைச்சிருக்கோம், எவ்வளோ வட்டி கட்டியிருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே தெள்ளந்தெளிவாக மக்களோட பார்வைக்கு இருக்கும் அப்படிங்கிறது சொன்னது நான் கிடையாது. திரு சீமான் அவர்கள் அவங்களுடைய வரைவுரையிலேயே இருக்குது. அதாவது என்னென்னா, எங்களுடைய லைக் வந்து வாக்குறுதியிலேயே நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னா இதெல்லாம் செஞ்சுருவோம், அதில் மெயினாக அக்கௌண்டபிலிட்டி, அக்கௌண்ட்ஸ் எல்லாமே ஓப்பனாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தீங்க. இந்த 4 கோடிக்கான அக்கௌண்ட்ஸை மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப வசதியாக இருக்கும். காரணம் என்னென்னா, 100 வேன் 200 வேன் வருது. ஏன்னா திமுகவை நம்ம கேள்வி கேட்க முடியாது, வேறு எந்த கட்சிகளும் நம்ம கேள்வி கேட்க முடியாது. காரணம் என்னென்னா, அவங்க உண்மையிலே பணத்தை கொடுத்து தான் கூட்டு வராங்கங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் அப்படி கிடையாதுங்கிறது தெரியுதுல்ல. 4 கோடி ரூபாய் செலவாகுதுன்னு சொல்கிறீங்கல்ல. இந்த பணத்தை வெளிப்படைத்தன்மையாக நீங்கள் ஆரம்பத்துலேருந்து இன்றைக்கு வரைக்கும் எந்த ஒரு இடத்துலையும் வெளிப்படைத்தன்மை இல்லாத ஒரு கட்சி எப்படி திமுக கிட்டேருந்து மாற்றுக்கருத்தாக இருக்க முடியும்? திமுகவும் நாம் தமிழர் கட்சியும் சமந்தான் அப்படிங்கிறது நான் இந்த தேர்தலில் சொல்லிகிட்டு இருக்கேன். காரணம் என்னென்னா, அவங்கள பேசினா, அவங்கள கேள்வி கேட்டால் இங்கே வயிறு எரியுது, அண்ணன் தம்பிமார்களுக்கு வயிறு சூடாகுது. காரணம் என்னென்னா, இங்கே வந்து மடியில் கனம் ஆகிடுச்சு. அந்த கனம் எப்படி வந்துச்சுன்னா, இங்கேருந்து மூட்டைகள்லாம் அந்த மடிக்கு போனதுனால கனம் ஆயிடுச்சு. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். சரி, இங்கே பண்ண போகிறதும் கிடையாது. அது ஒரு கோரிக்கையை வைக்கிறேன். முக்கியமாக மக்கள் ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, இந்த சென்னை அண்ணா நகரில் அந்த அது பஞ்சாயத்து தண்ணி வரக்கூடிய பைப்பெல்லாம் கிடையாது. தயவு செஞ்சு கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க. இந்த ஆட்சி கட்டிலேருந்து அகற்றுறதுக்கு நம்ம சாக வேண்டியதாக இருக்குது. ஒரு பைப்பு தண்ணி கிடையாது, ஒரு கரண்ட் கம்பத்தை பாதுகாப்பாக ஒரு வீட்டுக்கு கனெக்ஷன் கொடுக்குறதுக்கும் நம்ம மக்களும் நம்ம வீட்டு பிள்ளைங்களும் சாக வேண்டிய கட்டாயத்தில் இங்கே தள்ளப்பட்டிருக்கோம். அப்படி ஒரு திராவிட மாடல் ஆட்சிக்கு ஓட்டு போட்டு தான் இன்றைக்கி பாருங்கள், காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து ஓடி ஓடி எப்படியாவது ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி இந்த மக்கள்கிட்ட சொல்லணும், ஒரு விழிப்புணர்வை எப்படியாவது க்ரியேட் பண்ணணும். ஏன்னா வேறு ஒன்றும் கிடையாது. மழை பெஞ்சோ ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா தொட்டுச்சுன்னு வைங்களேன், ஏதாவது குழந்தைங்களோ யாஹூ ஒரு யாரை வேணாலும் இருக்கட்டும், ஏதாவது நடந்துச்சுன்னா நாளைக்கு டைம் லைனில் வரும், பேப்பரில் ஹெட்லைன்ஸாக வரும், ஸோ அண்ட் ஸோ பர்சன் இந்த விஷயத்தினால மரணம் அடைந்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. பாதிப்பு யாருக்குன்னா மக்களாகிய நம்மளுக்கு தான், நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு தான். அப்படி ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். நல்ல ஒரு விடிவு காலம் பிறக்கும் என்று நம்பி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.